பத்மினி ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த பத்மினி ஏகாதசி, புருஷோத்தம ஏகாதசி, கமலா ஏகாதசி, அதிக் மாச ஏகாதசி அப்படின்னு நிறைய பேர்ல அழைக்கப்படுறது. இந்த ஏகாதசி ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். எல்லா ஏகாதசியும் ரிப்பீட்டா வரும் இல்லையா? இது விசேஷம். ஏன்னா இந்த புருஷோத்தம மாசம் இல்லைன்னா அதிக மாசம் அதுங்கிறது 32 மாசத்துக்கு ஒரு முறை, அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஏகாதசி இந்த புருஷோத்தம மாசம் வரும். இந்த புருஷோத்தம மாசத்துல வர்ற இந்த ஏகாதசியை தான் நம்ம பத்மினி ஏகாதசின்னு சொல்றோம். இத நம்ம புருஷோத்தம ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னங்கிறது பார்ப்போம். புருஷோத்தமன் பேரை கேட்டாலே தெரியறது, பெருமாளுக்கு உகந்த மாசம் புருஷோத்தம மாசம், பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. அதுல வர்ற இந்த ஏகாதசியும் ரொம்ப முக்கியம். அதாவது நார்மலா பண்றதை விட இந்த புருஷோத்தம மாசத்துல பண்ற எந்த இதுவுமே தான தர்மம், நம்ம பண்ற யாக யஜ்யம் எல்லாமே பல மடங்கு பலனை தரும். சோ அது மாதிரி இந்த புருஷோத்தம ஏகாதசி, அதாவது பத்மினி ஏகாதசி, அதுக்கும் இருக்கிற பலன் ரொம்ப அதிகம். சோ கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணாம இந்த ஏகாதசிய விரதத்தை இருந்துடலாம். நாளைக்கு வருது இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசியோட கதை என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட பெருமையெல்லாம் பவிஷ்யோத்தர புராணம், பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. வழக்கம் போல யுதிஷ்டர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குற, இப்ப வர்ற ஏகாதசி பேர் என்ன, வைகாசி மாசம் இந்த சுக்லபக்ஷத்துல வர்ற ஏகாதசி பேர் என்ன, அதோட பலன் என்னங்கிறதெல்லாம் அதுக்கு பெருமாள் சொல்றார். இதே கேள்வியை முன்னாடி புலஸ்தியர் நாரதருக்கு சொன்னார். அதே பதில இப்ப உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். இந்த மாசம் ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா, பொதுவா இந்த புருஷோத்தம மாசம் பெருமாளுக்குன்னே உகந்த மாசம். சோ இதுல ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டான். அதாவது மங்களகரமான காரியங்கள் அதெல்லாம் சில அவா சம்பிரதாயம் பெரியவா சொல்ற வழக்கம் அது. மத்தபடி இது பெருமாளுக்கே உகந்ததுனால பெருமாளை மட்டுமே இந்த மாசத்துல சிறப்பா வழிபாடு பண்றது வழக்கம். அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாசத்தை என்னன்னா, அந்த மாசம் அழுதுதான், என்ன மழை மாசம் அப்படிலாம் சொல்றா, என்ன மத்த மாசங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெருமை இருக்கு, என்ன மட்டும் எல்லாரும் இப்படி இகழ்ந்து இது பண்றா அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் இனிமேல் கவலைப்படாது, இந்த மாசத்தை என் பேராலேயே எல்லாரும் அழைக்கிறா, இந்த மாசத்தை யாரெல்லாம் நிகழ்ச்சியா பேசுறாளோ அவளுக்கெல்லாம் நல்ல என்னோட வழிபடுற பாக்கியம் கிடைக்காது, அதனால நீ கவலையே படாது, இந்த இதுல சரியா வழிபடுறவாளுக்கு நான் விஷ்ணு லோகத்துக்கே கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாசத்துக்கே அவ்வளவு ஏற்றோம்னா ஏகாதசியை கேட்கணுமா? நம்ம என்ன கதைன்னு பார்க்கலாம். ஒரு முறை சேஷேய தேசம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. அத கார்த்த வீரியன், அவரை கீர்த்த வீரியனும் சொல்லுவோம், அந்த ராஜா ஆண்டுன்னு இருக்கார். ரொம்ப சிறந்த ராஜா, நல்ல பேரும் புகழமா ஆண்டுன்னு இருக்கு. அவருக்கு ஏகப்பட்ட மனைவி, 100 மனைவிக்கு மேலன்னு சொல்றான். ஆனா ஒரு மனைவிக்கு கூட தகுதியான பையன், ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஏற்ப மகிஷ்மதி ராஜ்யம் அது ஆள்றதுக்கு ஹேஹேய வம்சம், மகிஷ்மதி ராஜ்யம் அவ்வளவு பெருமையோட இருந்தாலும் அதை ஆளற அளவு சிறந்த ஒரு மகனே கிடைக்கல எந்த ராணிக்கிட்டும். ரொம்ப ராஜாக்கும் ராணிக்கும் அதுக்கு வருத்தம். அவரோட மனைவி பேர் என்னன்னா பத்மினி. அவ யாருன்னா, ஹரிச்சந்திர மகாராஜா கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, உண்மையே பேசினவர், அவரோட பொண்ணுதான் இந்த பத்மினி. அவ 2 பேரும், அவதான் தலைமை ராணி, பட்டத்து ராணி. ரொம்ப வருத்தப்படுறா, நமக்கு மட்டும் ஏன் எதனால குழந்தை இல்லை அப்படின்னு. சரின்னு என்ன பண்றா, எல்லா ரிஷிகள்கிட்டையும் கேட்டு, சரி நாங்க கங்கமாத பர்வதம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு இல்லையா, அங்க போய் நம்ம ரிஷிகள் சொல்றதுக்கு ஏற்ப நம்ம தவம் பண்ணிடலாம், அப்ப நமக்கு குழந்தை கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்ட்டு போய் அங்க ரொம்ப வருஷ காலம் இது நடந்தது, திரேதாயுகம். சோ அவளோட ஆயுள் காலம்லாம் அதிகம், 10,000 ஆண்டு காலம் வரைக்கும் அவ தவம் பண்றா. ராஜாவும் ராணியும், ராஜா கிட்டத்தட்ட எலும்பு கூடாவே மாறி போயிடும். உடம்புல ஒண்ணுமே, அந்த கீர்த்தவீரியனுக்கு உடம்புல ஒரு இதுவுமே இல்லை, அவ்வளவு எலும்பு கூடதான். ஆனாலும் என்னன்னா, பெருமாள் அந்த தவத்தை ஏத்துக்கல. ஏன்னா அவளுக்கு காட்சி கொடுக்கல, ரொம்ப வருத்தப்படுறா. என்னடா இது, இவ்வளோ நம்ம பண்ணியும் கடைசியில பெருமாளோட அருள் கிடைக்கலையே. உடனே பத்மினி என்ன பண்றான்னா, அத்திரி அனுசூயை, கற்புக்கரசி அனுசூயா தேவி தெரியும் இல்லையா, அவ அங்கதான் பக்கத்துல அந்த ரிஷிவா இருக்கா. அவள்கிட்ட போய் கேக்குறா, எதனால இவ்வளவு வருஷ காலம் தவம் பண்ணினோமே, ஆனாலும் பெருமாளோட அருளே கிடைக்கலையே, நாங்க என்ன தப்பு பண்றோம்னு தெரியல,
சரி எதுக்கும் நீ என்ன பண்ணு, இப்ப வந்து இந்த அதிக மாசம், அதான் இந்த புருஷோத்தம மாசம்னு வருது, அந்த மாசத்துல வர்ற ஏகாதசி, அந்த ஏகாதசி ரொம்ப சிறப்பானது. அப்ப வர அந்த அதிக மாச ஏகாதசி அப்படின்னு தான் இப்ப சொல்றேன், புருஷோத்தம ஏகாதசின்னு. இது வரைக்கும் அந்த ஏகாதசிக்கு பத்மினி ஏகாதசின்னு பேர் வரல. பத்மினி ராணி வந்து இருந்ததுனால பத்மினியோட பேரை புகழ்றதுக்கு அவளோட நினைவா வந்து இந்த ஏகாதசிக்கு அதுக்கப்புறம் பத்மினி ஏகாதசின்னு வந்திருக்கு. இந்த அசோ ராணி அவ அனுசூயா தேவி சொல்லும் போது இந்த புருஷோத்தம ஏகாதசி நீ இருந்தேன்னா பெருமாள் உன் மேல ரொம்ப விருப்பப்பட்டு நீ எந்த வரம் கேட்கறியோ உனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ற. சரின்ட்டு ராணியும் அவர் சொன்ன மாதிரியே வந்து எப்படி அவ அனுசூயா தேவி சொல்றாளோ அதே மாதிரி சரியான விரதத்தை கரெக்டான கோட்பாடோட எப்படி இருக்கணுமோ நியமப்படி கரெக்டா இருக்கா. அப்படி இருந்த உடனே பெருமாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட கருடத்வஜன் இல்லையா, அவர் கருடன் மேல ஆரோகணமோ அப்படியே இறங்கி வந்து உனக்கு வந்து என்ன வரம் உன்னோட, நீ என்னோட இந்த புருஷோத்தம மாசத்துல நீ சரியா இந்த ஏகாதசி விரதம் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ நீ என்ன வரம் கேட்கறியோ நான் உனக்கு அதை கொடுத்துறேங்க. உடனே வந்து ராணி சொல்றா பத்மினி, எனக்கு வந்து என்னன்னா யாராலும் வெல்லப்படாத சிறந்த ஒரு மகன் வேணும், அவனோட பேர் என்னைக்கும் வந்து நிலைச்சு நிற்கணும், அது மாதிரி ஒரு மகன் வேணுங்கிற உனக்கு கொடுத்தோம் அப்படின்ற. இவாளுக்கு பிறந்த மகன் தான் கார்த்த வீரியார்ஜுனன், சஹஸ்ரத்வஜன் அவரை வந்து சொல்லுவா. எவ்வளவு சிறப்புன்னா இவர் ராவணன் வந்து தேவர்கள் எல்லாம் சண்டை போட்டு இது பண்ணின, அப்படிப்பட்ட ராவணனையே சிறையில அடைச்ச பெருமை இவருக்கு உண்டு. சோ அவ்வளவு சிறப்பான பையன் வந்து இவருக்கு, ராணிக்கு வாழ்க்கும் வந்து பெருமாள் உனக்கு வரம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடு. அதுக்கப்புறமா ராணி கருவுற்று கார்த்தவீரியார்ஜுனனும் பிறந்துடுறான். இதுதான் இந்த ஏகாதசியோட சிறப்பு. அத பெருமாளே வந்து சொல்ற, புருஷோத்தம மாசத்துல வர்ற ஏகாதசிக்கு இவ்வளவு சிறப்பு. அதாவது இதுக்கு என்னென்ன பலன் சொல்லியிருக்காருன்னா, இது கங்கை அது மாதிரி புனித இதுல எல்லாம் நீராடுறா இல்லையா, அதுல எல்லாம் நீராடுறதுல வர்ற பலன்லாம் கூட இந்த பத்மினி ஏகாதசி விரதத்துல ஒரு பங்கு கூட கொடுக்க முடியாது. அவ்வளவு சிறந்த பலன் இதுக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட முன்னாள் பாவங்கள் நிகழ்கால பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி கர்ம தடை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி நிறைய இருக்கும், நம்ம எவ்வளவோ நல்ல இதுவா இருப்போம், பெருமாளையே செவிப்போம், எந்த விஷயத்திலயும் தப்பே பண்ணல நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா வந்து பார்த்தா நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன தோணிடும்னா, இந்த காரியம் நடக்குமா, இதனால ஏதாவது கெட்டது நடக்குமோ, இதை பண்ணணுமா வேண்டாமான்னு அவளோட நெகட்டிவ் அந்த இது பயங்கரமா பாதிக்கும். அந்த பலன்கள்லாம் அந்த நெகட்டிவிட்டி கர்ம தடை, ஏதாவது நம்ம பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா அந்த காரியத்துக்கு ஒரு தடைகள் வர்றது, ஆன்மீக வளர்ச்சி நல்லா பண்ணணும்னு நினைப்போம், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பண்ண முடியாம ஆன்மீக காரியத்திலயும் சரி இந்த ஏகாதசி விரதமே சரி பண்ணணும்னு நல்லா முடிவு பண்ணிப்போம், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு உடம்புக்கு வரும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் தடுக்கும். அது மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லா தடைகளையும் இது வந்து இந்த புருஷோத்தம ஏகாதசி பத்மினி ஏகாதசி அவ்வளவு பாவங்கள் தடைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு கடைசியில இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பலன்களையும் கொடுத்து கடைசியில விஷ்ணு லோகத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றார். புருஷோத்தம மாசத்தையே பெருமாள் அவ்வளவு புகழ்ந்து இது பண்ணி தம் பேரையே அது கொடுத்திருக்காரு. சோ அதுல வர்ற ஏகாதசி நிறைய பலன்களை கொடுக்கும். அப்புறம் முக்கியமா இது பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது, ஏன்னா பத்மினி ராணியோட பேராலேயே அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவாள்லாம் என்னன்னா, கணவனும் மனைவியுமா சேர்ந்து இந்த விரதத்தை இருந்தான்னா இது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் எப்படி, உலகமே போற்றும் பெருமையோட கூடிய குழந்தை பாக்கியம் வந்து இந்த புருஷோத்தம ஏகாதசிங்கிற பத்மினி ஏகாதசியோட முக்கியமான பலனா சொல்லியிருக்கா. பேர் புகழ் வேணும்னாலும் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கணும், நம்மளோட நினைத்த காரியம் நிறைவேறவும் இதை இருக்கலாம் இருக்கா, காரிய தடைகள் அகல்றதுக்கும் இதை இருக்கணும். சோ ஒவ்வொரு விதத்திலயும் இது ரொம்ப முக்கியமானது. ராஜ்ய பிராப்தி, நம்மளோட வேலையில முன்னேற்றம் வேணும், இப்படி எத்தனையோ இது இருக்கும்போது பொதுவா இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலே நம்ம மனசு வந்து அமைதி அடைஞ்சிடும். இந்த நாள்ல இன்னும் முக்கியமா நம்ம என்னன்னா, வீணா மத்தவா கிட்ட வந்து சண்டை போடுறது, ஆத்துக்குள்ளேயே வந்து சண்டை, பசங்க ஏதாவது போவோம் சண்டைன்னா கூட அதுங்க கிட்ட நம்ம சொல்லிக்கணும், இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு சண்டை போட்டா பெருமாளுக்கு பிடிக்காது, இன்னைக்கு நம்ம சமாதானமா எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசாம கூடுமான மட்டும் பேச்சை தவிர்க்கிறதே நல்லது. பேச்சுல வந்து என்னன்னா பெருமாளோட ஸ்லோகமும் பெருமாள் கதைகள் அது மாதிரி பேசுறது நல்லது, தேவையில்லாத பேச்சு குறைச்சாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கா இந்த விரதத்துல. அது மாதிரி அப்புறம் வந்து தான தர்மங்கள் ரொம்ப முக்கியம். கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு, அப்புறம் வந்து இந்த இது மாதிரி கல்யாணம் பண்ண முடியல, வர இதுக்கு செலவு பண்ண முடியலங்கிற வாழ்க்கை நம்மளால முடிஞ்ச அளவு
தானத்தை பண்ணி அதெல்லாமும் வந்து என்னன்னா நம்ம பண்ணியிருக்கிற பாவங்களை குறைக்கிறதுக்கு ஒரு ஒரு வகையில உதவும். பெருமாளை நம்பினா எதுவுமே இது வராது நமக்கு. ஸோ கண்டிப்பா இது பண்ணும். இந்த ஏகாதசியோட பலன் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, புனித நதியில் நீராடுறதோட பலன் எல்லாமே அது மாதிரி இந்த கதையை கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும் கோதானம் செஞ்ச பலன், கண்ணுக்குட்டியோட அந்த பால் கறக்கிற பாத்திரத்தோட சேர்த்து தானம் பண்ற பலனும் கிடைக்கும் இருக்கா. ஸோ நம்ம கோதானம் பண்ண முடியலன்னாலும் இந்த கதையை நீங்களும் கேட்டு மற்றவாளுக்கு ஷேர் பண்றது மூலமா மற்றவாளும் கேட்பா. ஸோ எல்லாருக்கும் கோதானம் பண்ண பலனும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கதையை சொல்றதுனால எனக்கும் நல்ல இது நடக்கும்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன கதை வேணும், என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.